கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகள், இன்றைக்கி 24/2/2026 செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக 4 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகள், இன்றைக்கும் காலையில் எழும்பின உடனே ஒரு 7:30 மணிக்கு பெருமாள் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு 7:30 மணிக்கு இங்குள்ள வேலையை கொஞ்சம் பார்த்தேன். இந்த ஷீட்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது ஃபஸ்ட்டில், சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தி அப்புறம் ஒவ்வொரு ஷீட்டுக்கும் இடையில ஒவ்வொரு கம்பு போட்டு விட்டேன். 1 2 3 4 கம்பு இடையில எக்ஸ்ட்ரா போட்டு விட்டேன், சரிங்களா? அப்புறம் இந்த பல்பு அங்கே இந்த செவுரில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது, செவுறு ஓரத்தில் மட்டுமே வெளிச்சம் அடித்த மாதிரி இருந்து, அதனால் இந்த பல்பை அந்த ஹோல்டரெல்லாம் கலத்திட்டு இங்கே ஜாயின் பண்ணி இந்த பல்பை இங்கே போட்டிருக்கேன். அன்பானவர்களை, காலையில் இந்த வேலையை பண்ணேன். அப்புறம் இந்த பக்கம் இந்த செவரில் இருந்த பல்பையும் மாற்றிட்டேன். ஏன்னா இது செவரில் வந்து ஓரத்தில் கிடக்கு, அதனால் இதை மாற்றினேன். இந்த ஹோல்டரையும் அப்புறப்படுத்திட்டு அதில் அப்படியே பல்புக்கு ஒயர் ஜாயின் பண்ணி அப்படியே அந்த பக்கம் எடுத்து அன்போட இங்கே கொண்டு வந்துட்டேன், சரிங்களா? இப்போ அந்த பக்கம் நான் நின்று ஒரு வீடியோ பதிவு பண்ணாலும் இந்த பல்பு போட்டால் நல்லாயிருக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கும், சரிங்களா? இந்த பக்கம் அப்படி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், சரிங்களா? காலையில் இந்த வேலையை பார்த்தேன், சரிங்களா? அப்புறம் காலையில் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக முடிக்கிற நேரம் 10 மணி. கரெக்டாக 10 மணிக்கு எனக்கு களக்காடு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்தது. இந்த மாதிரி தடையில்லா சான்றுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? தேவாரிசியம் தானே நீங்கள்? ஆமாம் அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்னு. நீங்கள் ஒரு 3 செட்டு ஜெராக்ஸு, உங்கள் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட, அப்புறம் அந்த சொத்து சம்மந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 3 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? உடனே ஏற்கனவே வேலை முடிச்சிட்டேன். உடனே போய் குளிச்சுட்டு ரெடியாகி வந்து ஜெராக்ஸ் ரெடி பண்ணேன்னா களக்காட்டுக்கு போனேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு 10:45 கிளம்பி போனேன் களக்காட்டுக்கு. ஜெராக்ஸ்னால் கொஞ்சம் இல்லை, 120 பக்கம், சரிங்களா? 120 பக்கம் 3 செட்டு, சரிங்களா? 120 பக்கம் எடுக்க ரொம்ப நேரம் ஆச்சு, சரிங்களா? கரெக்டாக 2:15 தான் நான் வீட்டுக்கு வந்தேன் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு, சரிங்களா? ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே கொடுக்க முடியாது, கொடுக்கறத நல்லா கொடுக்கணும், நல்லா பக்காவாக கொடுக்கணும். அதனால் கொடுக்கறத அப்படியே கொடுக்க முடியாதுல்ல, நல்லா கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். அதனால் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? 3 புஸ்தகமாக போட்டுட்டேன். 120 பக்கம்ல சும்மா ஒரு முக்கில் நூல் கட்டிலாம் கொடுத்தோம்னா அதெல்லாம் கசகசன்னு போயிடும், அங்கே அவங்க இது பண்ணும்போது. 3ஐயும் புக்காகவே போட்டுட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? 120 பக்கம். ஃபஸ்ட்டு பேஜில் உள்ள என்னெல்லாம் வச்சுருக்கேன், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத கிளியராக எழுதி ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து கையெழுத்து வச்சுருக்கேன். அன்பானவர்களே, இதை ஜெராக்ஸ் எடுத்து அந்த 2 புக்குக்கும் ஃபஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இந்த வேலையை வந்து முடித்தேன், சாப்பிட்டேன். இப்போ தான் முடிச்சுட்டு திரும்ப நான் களக்காட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பியிருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஜெராக்ஸுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 750 ரூபாட்ட வந்தது. நான் இவ்வளோ ஜெராக்ஸ் எடுத்திருக்கேனே, எனக்கு கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு 650 ரூபா கொடுங்க அப்படின்னாங்க. களக்காட்டில் வந்து இவ்வளோ ஜெராக்ஸ் எடுத்துருக்கிறதுக்கு திருநெல்வேலினா 40 பைசா தான் போடுவாங்க. திருநெல்வேலியிலனா 40 பைசா போடுவாங்க, இல்லைன்னா 50 பைசா போடுவாங்க. இது 2 ரூபா. அன்பானவர்களே, சரிங்களா? ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா. என்ன செய்ய, அதுக்கு 650 ரூபா. வண்டிக்கு பெட்ரோல் போட வேண்டியது இருந்து பெட்ரோல் 200 ரூபாய்க்கு போட்டேன், சரிங்களா? அன்றைக்கே 800 ரூபா சில்லறை முடிஞ்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எனக்கு வந்து கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான். பவுல் சொன்னது போல் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அப்படிங்கிறது போல் என்னுடைய காரியம்லாம் பெருசு இல்லை. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட் இடம் கொடுப்பேன். எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல, கையில் இருக்க காசுலாம் அதுக்கே போனாலும் பரவாயில்ல. கர்த்தர் தந்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்னியாக கிடப்பேன், அவ்வளோதான். அன்பான தெய்வ பிள்ளைகளே,
தேவைகள் இருக்குது. இப்போ நான் கொடுத்துட்டோம்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டோம்னாக்கி நிச்சயமாக தடையில்லா சான்று கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்னோடு பேசி இதெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன். அவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக கேட்டிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் வச்சுட்டேன். தனிப்பட்டா இருந்தால் இப்போ தனிப்பட்டா கொடுத்துட்டோம்னா அது பக்காவான டாக்குமெண்ட் ஆயிரும். அதுவும் அவங்க இது பண்ணுவாங்க. அன்பாங்களே 3ஆம் தேதி 3/3/2026 அடுத்த மாதம் 3ஆம் தேதி நான் அந்த கடைசி விசாரணைக்கு போவேன். முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தனிப்பட்டா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏற்கனவே மெசேஜ் வந்துட்டுது, உங்களுக்கு மனு ஏற்கப்பட்டது அப்படின்ட்டு. அன்பானவர்களே, சரிங்களா? ஆகவே கர்த்தர் நிச்சயமாகவே இந்த காரியத்தை வாய்க்க செய்வார். அது எனக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை வச்சு தடையில்லா சான்றை வச்சு இபி ஆஃபீஸ்க்கு இபி ஆஃபீஸில் திரும்ப ஒரு அப்ளை பண்ணி எனக்கு இதை தேவாலயத்துக்கான மின் இணைப்பாக மாற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆமாம், நீங்கள் தேவை நிறைய இருக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எல்லோரும் பார்க்குறீங்க, மெசேஜெல்லாம் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்பை கொஞ்சம் பண்ணுங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்களேன். எனக்கு இல்லை, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு. நீங்கள் அப்படி கொடுத்தா உங்களுக்கு கண்டிப்பாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பலன் இருக்கும், பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கும். ஆமாம், அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிம்பாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, உதவி செய்யுங்க. வேறு என்ன, நான் களக்காட்டுக்கு கிளம்பியிருக்கேன். ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.